ஆடு இனங்கள் மற்றும் அதோட பயன்கள் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பிளாக். இது மெயினாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வெட்டுவாங்க. இது பியூர் கருப்புன்றதுனால சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வெட்டுவாங்க இந்த ஆடு. அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி. இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டது. இது வந்து முட்டுக்கெடான்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடுப்பி. இது வந்து பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஆந்திரா. இது மெயினாக பார்த்திங்கன்னா பக்ரீத் பண்டிகைக்காக வெட்டுறாங்க முஸ்லீம்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடியாடு பார்த்திங்கன்னா கறியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீட்டுப்போக்காக வளரக்கூடிய ஆடு. அடுத்தது பார்த்திங்கன்னா தலைச்சேரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை பூர்வீகமாக கொண்டது. கறியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போயர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ப்ரீடு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கறி குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆடு வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 100-110 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஆடு. அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்னி ஆடு பார்த்திங்கன்னா சிவகங்கை, திருநெல்வேலி அந்த பக்கம் வளரக்கூடிய ஆடுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.